காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் திருக்குளத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அத்திவரதர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர். பின்னர் 9 அடி சிலை வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. முதல் 24 நாட்கள் தூங்கும் நிலையில் அடுத்த 24 நாட்களுக்கு நிற்கும் நிலையில் புன்னகையுடன் காட்சியளிக்கின்றார் பிரம்மதேவர். தனது காரியம் செவ்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செய்தார். தன்னை அழைக்காமல் யாகம் செய்த பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லை. சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி, சாவித்ரி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார். சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாள். பிரம்மதேவரின் யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவில் சயன கோலம் கொண்டார். சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொண்டாள். பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளின் கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டனர். அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததால் பெருமாள் வரதர் என்ற திருப்பெயர் கொண்டார்.